மறுபடி யூடியூப்ல வைரல் வீடியோ வந்துருமா? கேக்குது. கொடுக்க மாட்டோம், கொடுக்க மாட்டோம். ஜோக்ஸ் பார். இந்த ஒரு பொதுவா ஒரு எர்த் குவேக் நடந்தா ஒரு நாள் ஒரு நியூஸ் வரும், பேப்பர்ல வந்து ஒரு துண்டு நியூஸோ ஒரு நியூஸ் வரும், அடுத்த நாள் மறந்துடுவாங்க. ஆனால் விஷாலோட நடுக்கம் வந்து வேர்ல்டு வைடு ரீச் ஆகி உங்களால் வந்து எனக்கு வேர்ல்டு வைடு வந்து எனக்கு வந்து விஷால் நல்லா இருக்கணும், விஷால் மறுபடியும் வந்துடணும், விஷால் ஹெல்த்துக்கு என்ன பிரச்சனை, விஷால் இப்படி பார்த்ததே கிடையாது, விஷால் மறுபடி he should come back அப்படின்னு வேர்ல்டு வைட், I'm not joking, வேர்ல்டு வைட் சர்ஜன்ஸ், ஜட்ஜஸ், ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸ், ஐபிஎஸ் ஆஃபீஸர்ஸ், இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸர்ஸ், கனடாலேருந்து சம்பந்தமே இல்லாமல் யூஎஸ்லேருந்து சம்பந்தமே இல்லாமல் சினிமா பார்க்காத ஒரு கூட்டம் என்னாச்சு விஷாலுக்கு, விஷாலோட ஹெல்த் he should come back இப்படி பார்த்ததே கிடையாது, நிறைய பேர் கண்ணீர் விட்டுருக்காங்க, they have cried for me. இந்த அந்த ஒரு நிகழ்ச்சியில் நான் இருக்கும்போது அந்த நிகழ்ச்சி முடிஞ்சதுக்கு அப்புறம் ஒரு விஷயம் நான் உணர்ந்தேன். ஒரு விஷயம், எத்தனை பேர் என்னை நேசிக்கிறாங்க, நேசிக்காதவங்க என்னை நேசிக்க ஆரம்பிச்சாங்க, பிடிக்காதவங்க என்னை பிடிக்க ஆரம்பிச்சாங்க, நடிக்காதவங்க எனக்கு வந்து ஒரு ஊக்கம் கொடுத்தாங்க, பொதுமக்கள் வந்து சம்பந்தமே இல்லாமல் வந்து ஒரு கோயில் வாசல்ல பூகாரி அம்மா கேட்டுச்சு, தம்பி உடல்நிலை நல்லா இருக்கான்னு. நல்லா இருக்குமா. ரோட்ல பெருக்கிற ஒரு அம்மா, பொதுவாக வந்து என் கையில் காசு இருந்தால் நான் கொடுத்துருவேன். ரோட்ல போகிற ஒரு அம்மா, அதான் ரோட்டுக்கு அந்த ப்ளூ ட்ரெஸ் போட்டு பெருக்கிற அம்மா வந்து, தம்பி என்னப்பா ஆச்சு உனக்கு, கண் கலங்கிட்டேன். இது வந்து உண்மையிலே நான் வீடு வீடாக போய் கேட்டிருந்தா என்னை பிடிக்குதான்னு கேட்டிருந்தா கூட ஒரு இட்ஸ் நாட் பாசிபிள். 40 வருஷம் ஆனால் கூட இட்ஸ் நாட் பாசிபிள். ஆனால் உலகம் முழுக்க எல்லாரும் வந்து விஷால் நல்லா திரும்ப வரணும் அப்படின்னு எதிர்பார்க்குறாங்க பாருங்க. எனக்கு அதான் என் அண்ணன், நான் எப்பவுமே உரிமையோட சொல்றது, என் டார்லிங் குஷ் ஓட புருஷன், என் அண்ணன் சுந்தர் சார்லேருந்து ஆர்யா, அவன் வந்து ஐ டோன்ட் நோ, ஐ வாஸ் இன் டியர்ஸ். எல்லாருக்கும் நண்பர்கள் இருப்பாங்க, இப்படி ஒரு நண்பர் கிடைக்கிறது வந்து ஒரு பாக்கியம். நான் ஏதோ ஒரு இடத்துல ஏதோ ஒரு புண்ணியம் செஞ்சிருக்கேன்.